ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சீரீஸ் பார்த்தா ஒரு நியூ சீரீஸ். அதோட பேர் ஐ வன்னா பி யுவர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு யங் அண்ட் பியூட்டிஃபுல் கேலை தான் காட்டுறாங்க. அதுவும் ஏர்போர்ட்லேருந்து போர்டிங் ஆகி வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரே ஏர்போர்ட்டில் க்ரௌடாக இருக்குது. அந்த க்ரௌடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேர்ள்ஸ் மட்டும் இவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. இது வின் தானே, இது வின் தானேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே இவங்கள பார்த்துட்டு ஹே வின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. உண்மையாகவே அது வின் தானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க பின்னாடியே வராங்க. ஏர்போர்ட்டை தாண்டினதுமே எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. வின்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட்டர் மாதிரி ஃபோனை தூக்கிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து, நாங்கள்லாம் உங்களோட ஃபேனு, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, எங்களுக்கெல்லாம் செல்ஃபி வேணும், ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க பின்னாடி அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க, சுற்றி வளைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்படியாவது இங்கேருந்து கிளம்பணுமேங்கிற ஒரு பதட்டத்துலேயே இவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்குறத பார்த்தா ரொம்ப வருஷமாக இவங்கள காணும் போல். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இவங்க இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இவங்க ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இவங்கள வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேன் ஒன்றும் சொல்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் போனேன், என்னை விடுங்கன்னு சொன்னாலும் ஒருத்தவங்களும் விடுற மாதிரியே தெரியல. அந்த ஏர்போர்ட்டோட வாசல் வரைக்கும் போயிட்டு எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் அந்த க்ரௌட்லேருந்து அதை தாண்டி போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து கார் நிற்கிது. அந்த கார்லேருந்து இறங்கின பையனோட பேர் டாம். நம்ம ஹீரோயினுடைய பேர் பார்த்தீங்கன்னா வின்னு. அந்த டாம் என்ன பண்ணுறான்னா, வின் வந்துட்டியா வான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள க்ரௌடெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கடகடன்னு அவங்கள கூப்பிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த பையன் சாரி நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பணும், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லக்கேஜ்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு நம்ம டாமும் வின்னை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அது வரைக்குமே அங்கே உள்ளவங்க எல்லாருமே இவங்கள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறத நிறுத்தவே இல்லை. ரொம்ப பெரிய ஸ்டாராக இருந்திருப்பாங்க போல். ஏன்னா அவ்வளோ க்ரேஸாக இருக்காங்க இங்கே உள்ள கேர்ள்ஸ்லாம். ஒரு கேர்ளை பார்த்தா பாய் தான் பின்னாடி போவாங்க. ஆனால் இங்கே உள்ள கேர்ள்ஸ்லாம் அவங்க மேலே அவ்வளோ லவ்வாக இருக்காங்க. இப்போ அவங்க காரில் போயிட்டுருக்கும் போது பாரேன், இன்னமும் ஃபேன்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் வின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேன்ஸா இல்லை கொடூரக்காரங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கேட்குறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோயின் ஃபாரின் போயிருந்துருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரிட்டர்ன் வராங்க போல். ஆனாலுமே ஃபேன்ஸ்லாம் இன்னும் அவங்கள மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம எங்கே போகலாம், வீட்டுக்கு தானே போகிறோன்னு சொல்லிட்டு டாம் கேட்க அதுக்கு வின்னு, இல்லை எனக்கு பசிக்குது, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சீரீஸோட முக்கியமான கேரக்டருக்கு வந்துட்டோம். இந்த கேரக்டரோட பேர் வான்னு. எல்லாரும் வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ இவங்க யாருக்கு கை காமிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு தான். ஹே ஹாய், நான் வந்துட்டேன், நான் இப்போ பேச போகிறேன், ஹாய்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாய் வச்சுட்டு எல்லாருக்கும் நான் செல்ஃபி கொடுப்பேன், ஃபோட்டோ கொடுக்குறேன், இருங்க எங்கேயும் போயிடாதீங்க, நான் ஃபோட்டோ எடுத்து தரேன், இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. இப்போ தான் ஆப்போசிட்டில் யார் இருக்கான்னு காட்டுறாங்க. அங்கே ஒரு காக்கா குருவி கூட இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம ஆள் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இருக்கிற மாதிரியே கனவு கண்டுட்டே வந்திருக்கு போல். இவங்க இந்த பக்கம் வர நம்மளுடைய வின்னும் ஆப்போசிட்டில் ஃபோனில் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரியாதுங்கிறதுனால பேசிக்கவே இல்லை. ஸோ அப்படியே யாரோ மாதிரி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. நீ சொன்ன அந்த பில்டிங் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், அங்கேயே இரு, நம்ம சேர்ந்து சாப்பிட்லாங்கிற மாதிரி அந்த டாம் கிட்ட தான் பேசிக்கிட்டு வராங்க. இப்படி நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபோனில் பேசிகிட்டே போனதில் அவங்களுடைய வாலெட் கீழே விழுந்துருது. அதை நம்ம வான் தான் எடுத்து ஹேன்னு கூப்பிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இவங்க கடகட நடந்து போயிடுறாங்க. இவங்க போனால் தான் இவங்க பின்னாடியே ஒரு கூட்டமே வந்துடுமே, அதே தான் நடக்குது. ஒரு க்ரௌடு அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் பேர் அப்படியே நியூஸ் பரவுது, அவங்க தான் இது, அதே செலிப்ரிட்டி தானே இது, அதே சூப்பர் ஸ்டார் தானே இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்ம வானும் பார்த்தீங்கன்னா, அந்த வாலெட்ட குடுக்கலான்னு வந்தா, அவங்க ரொம்ப தூரம் போயிடுறாங்க. ஸோ, ஷார்ட்கட்ல வரலான்னு சொல்லிட்டு, அவங்க வேற பக்கமா ஓடி வராங்க. இந்த பக்கம் நம்ம வின்னும் இந்த க்ரவுட்லேருந்து எப்படியாவது தாண்டி போகணும்னு சொல்லிட்டு, வேக வேகமா நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டுருக்கும்போது, குறுக்க ஒரு கை பிடிச்சு இழுக்குது. அது யாரும் கிடையாது, நம்ம வான் தான். "ஏய் நான் போனேன் என்னை விடு, நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு இவங்க கழட்டி விட்டுட்டு ஓட பார்க்குறாங்க. "நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, இது வந்து உங்களோட வாலெட் தானேன்னு" சொல்லிட்டு வாலெட்டை கொடுத்துக்கிட்டே இருந்ததில் நம்ம ஆள் என்ன பண்ணுதுன்னா, அது யாருங்கிறத கவனிக்காமல் விட்டுடுறாங்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க, பார்த்தா அது வின்னு. வான் அப்படியே ஷாக் ஆயிடுறான். "ஹே வின், நீங்களா? சூப்பர் ஸ்டாரா? உங்களோட வாலெட்டை நான் கையில் வச்சுருக்கேனா? என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. அச்சச்சோ பெருமாளே, நீங்களா இது? உங்கள் கையை நான் பிடிச்சிருக்கேனா? என் கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. என்னால் நம்பவே முடியலன்னு" சொல்லிட்டு அப்படி எக்ஸைட் ஆகுறாங்க. எக்ஸைட்மெண்ட்னா நார்மல் எக்ஸைட்மெண்ட் கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம வான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குரூப்பு இவங்ககிட்ட எப்படியாவது ஃபோட்டோ எடுத்துடணும்னு சொல்லிட்டு கீழே அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய வாலெட்டுன்னு கொடுக்குறாங்களே தவிர கையை விடவே மாட்டுறாங்க, வாலெட்லேருந்து எடுக்கவே மாட்டுறாங்க. அந்த வாலெட்டையும் பிடிச்சிக்கிட்டு, "நான் சூப்பர் ஸ்டாரை கண்டுபிடிச்சிட்டேன், சூப்பர் ஸ்டாரோட வாலெட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கையில் இருந்தது சூப்பர் ஸ்டாரோட வாலெட்டான்னு" சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவளுக்குள்ள. இப்போ ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம வின்னு வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவள் வாலெட்லேருந்தும் கையை எடுக்கலை, அவங்க கையை விடவும் இல்லை, பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. "வின், நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது தெரியுமா? உங்களோட வாலெட்டா இது? என் கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது, என்னால் நம்பவே முடியல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" சொல்லிட்டு இவங்க பேகுக்குள்ளே கையை விட்டு அவங்களுடைய ஃபோன் எடுக்கிற அந்த கேப்பில் நம்ம வின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இவங்களும் அப்படியே ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கால் வருது. "உன்னை எங்கே காணோம்? உன்னை தான் தேடிக்கிட்டே இருக்கோம், சீக்கிரம் வா, நீ இல்லாமல் இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஷூட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுங்கிற" மாதிரி கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வானும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும், ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். ஸோ அதுக்கான ஒரு சான்ஸ் தான் இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு அவங்க போகணும். இப்போ அப்படியே நம்ம வான் வர வேண்டிய இடத்த காட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. எல்லா இடத்துலையும் கேமரா அரேஞ்ச் பண்ணுறது, லைட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல 2 சேர் கிடக்கும் இல்லையா, ஒன்று வந்து ஹீரோயின்காகவும் இன்னொன்று வந்து டேரக்டருக்காகவும் போட்டிருக்க சேரு. ஃபஸ்ட்டு இவங்க ஹீரோயின் சேரில் உட்காந்து பார்க்குறாங்க. அதுவும் டேரக்டருக்கு பக்கத்தில் அந்த சேரை தூக்கிட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்டைலாக உட்காந்து பார்க்குறாங்க. அவங்க அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு பையன் கிராஸ் பண்ணுறான். "ஹே ஸ்டாப், டைரக்டர் எங்கன்னு" சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் மாதிரியே கேட்குறாங்க. அந்த பையனும் வேறு வழியே இல்லாமல் பதில் சொல்கிறான். அந்த பக்கம் கேமரா குரூப் கூட இருக்காங்க, அங்கே போய் பாருங்கங்கிறாங்க. "ஏய் நோ 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 நோ, டைரக்டரை என்னை வந்து பார்க்க சொல்லு, என்னெல்லாம் அவரை போய் பார்க்க முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து இப்போ தேர்ஸ்டியாக இருக்குது, வாட்டர் வேணும், அதுவும் மினரல் வாட்டர் தான் வேணும். இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் இருக்கணும். எல்லாத்தையும் சரியாக செக் பண்ணி எடுத்துகிட்டு வரியான்னு" சொல்லிட்டு இவங்க தான் உண்மையான சூப்பர் ஸ்டாருங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. அவனும் ரொம்ப கேவலமாக மேலேருந்து கீழே பார்த்துட்டு சரி சரி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சிரிச்சிட்டு போகிறான். இப்போ அங்கே டைரக்டர் வந்து உட்கார்றாரு. டைரக்டரை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவரே இவங்கள பார்த்து வணக்க வைக்கணுங்கிற மாதிரி இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. டைரக்டர் திரும்புகிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இருமி அந்த பக்கம் திரும்ப வைக்கிறாங்க. அப்போ திரும்பி பார்த்த டைரக்டர் நல்லா பேசுவார்னு பார்த்தா அவருக்கு இந்த பொண்ணை யாருன்னே தெரியல. அந்த லட்சணத்தில் இருக்காங்க நம்ம ஹீரோயின். யாருன்னு கேட்டுடுறாங்க. அப்போ தான் நம்ம வான் என்ன பண்ணுறாங்கன்னா, "நான் தான் அந்த பொண்ணு, இன்றைக்கி கமர்ஷியல் ஷூட் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஷூட்டுக்கு என்ன தான் கூப்பிட்ருக்கீங்கன்னு" சொன்னதும் அங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுறான்னா, "நீங்கள் தானே அந்த ஆம்ஃபிட்டு, உங்களை தான் காணோன்னு எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு" சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. "என்னோடய ஸ்கிரிப்ட் எங்கன்னு" சொல்லிட்டு கேட்டால், "என்னது ஸ்கிரிப்டா? உனக்கு என்ன ஸ்கிரிப்டு? உனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஒரு ஆம்ஃபிட்டு, அங்கே போய் நின்னா போதும், கையை தூக்கிக்கிட்டு நின்னா போதும்." அதாவது கமர்ஷியல் ஷூட்லேயே வந்து இப்போ அந்த கையோடைய அடிப்பக்கத்தில் வந்து ஏதாவது க்ரீம்லாம் போடுறதுக்காக ஷூட் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஷூட் இது. ஸோ அந்த ஏரியாவை மட்டும் காமிச்சாலே இவங்க போதும், அவ்வளோதான் அவங்களுடைய ஒர்க்கு. அதுக்காக தான் இப்போ அவங்கள வர சொல்லியிருக்காங்க.
ஒன்று பண்ணு, ஃபஸ்ட்டு நீ வந்து கையை தூக்கி டைரக்டர்கிட்ட காட்டு, உன்னுடைய ஆர்ம் ஃபிட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டைரக்டர் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நீ போய் கிளம்பலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டைரக்டர்கிட்ட காட்டணுமேனு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவங்களுடைய ஆர்ம்ஸை மட்டும் தூக்கி அழகாக ஆர்ம் ஃபிட்டை காட்டுறாங்க. அப்போ 2 பேரும் கிட்ட வந்து குறுகுறுன்னு பார்த்தவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்லேயே ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண போகிறது இவங்களுடைய ஆர்ம் ஃபிட்டை தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இன்செட்டு. ஸோ இன்செட்டை ஃபஸ்ட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்ல, அப்போ நான் இவ்வளோ போய் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரும் கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி ஆர்ம் ஃபிட் அவளுக்கு ரெடி பண்ணணும், அவளை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் அது வரைக்கும் ஒரு சில விஷயத்த கவனிக்கவே இல்லை. இப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணு, அவங்க ஆல்ரெடி மேக்கப் போட்டுட்டு இருந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா இப்போதைக்கு அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் தான் அந்த கேளு. இவங்களுடைய பேர் மே. ஸோ மேம், உங்களுடைய ஷெட்யூல் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இன்ஸ்டண்ட்டை எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் தான் உங்களோடதுன்னு சொன்னதும், ஸோ நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு எடுங்க, அதுக்கப்புறம் என்னை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, ஸோ அதை போய் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. ஓ நோ நோ ப்ராப்ளம், நீங்கள் போய் பாருங்கள், அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ அவங்கக்கிட்ட போயிட்டு மேக்கப் போட்டுக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போகிறாரு. மேக்கப் போடுறதுன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் மூஞ்சை கொண்டு போய் நீட்டுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஸில் ஒன்றும் போட தேவையில்லை, இது வந்து ஆர்ம் ஃபிட்டை தான் எடுக்க போகிறோம், அதனால் உன் ஃபேஸ்க்கு மேக்கப் போடணுன்னு அவசியம் கிடையாது, கையை மட்டும் தூக்குனா போதும்னு சொன்னதும் இவங்களும் கையை தூக்குறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ போனாங்க இல்லையா ஒரு சூப்பர் ஸ்டார் மே, அந்த மேவுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸே இறந்துட்டாங்களாம். அந்த ஃபினரலுக்கு கூட போகாமல் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், இதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷ்னல், பி ப்ரொஃபஷ்னல், அதனால தான் மே வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கா. என்ன ஒர்க் இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலில் கெரியரில் கண்ணாக இருக்கணும், அதனால தான்ப்பா அவர் வந்து சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க. அப்பவும் நம்ம ஹீரோயின் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு காசிப் கேள்விப்பட்டனே, இவங்க ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்க, அதனால தான் ஃபினரலுக்கு போகல அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ வாயை மூடுமா, நீ வேற எதையாவது இழுத்து விட்டு போயிடுவ போலே என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் புலம்புது. இப்போ அங்கே நம்ம மே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ க்ரீம் எடுத்துகிட்டு அவங்க பேக்லேருந்து போகிறாங்க. அடுத்த கொஷின் கேட்க வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், என் வேலைக்கு உழ வச்சிடாதம்மான்னு சொல்லிடுறாங்க. சரி முடிஞ்சிருச்சு, நீ இந்த இடத்த விட்டு போகலான்னு சொன்னதும் இவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம மே வந்து ஒரு டேபிள் கிட்டே வந்துட்டு போனாங்க இல்லையா, அந்த டேபிளில் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறாங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீட் ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்கலாம், செகண்ட் மீட் விதியாக கூட இருக்கலாம், தேர்ட் மீட் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை சேர்த்து வைக்கிறதா தான் இருக்குங்கிற மாதிரி டயலாக் அதில் இருக்குது. அந்த டயலாகை இவங்க படித்து பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மே அவங்களுடைய போஸ்ட்டை போடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் நம்மளுடைய வின்னு வந்து ஃபோன் பேசிகிட்டே வராங்க டாம் கிட்ட. எந்த ரெஸ்டாரண்ட், எங்கே வரணும், 3rd ஃப்ளோர், சீக்கிரம் வந்துடுன்னு சொன்னதும் சரி சரி வெயிட் பண்ணு நானும் வரேன்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த மே பார்த்தீங்கன்னா அவங்கள செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணி ஃபோனை மேலே தூக்குறாங்க. தூக்கும் போது தான் பார்க்குறாங்க பேக்ரவுண்டில் இன்னொரு ஆள், வேறு யார், நம்ம வின் தான். வின்னை பார்த்து அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி ஷாக் ஆகிறாங்களோ இல்லையோ, இந்த மே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் அந்த மே தானே, இவங்களுடைய இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் தெரியும் போல். இவங்கள பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க, அவங்கள பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. மே கிட்ட வந்து பேசலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வின்னுக்கு அதில் விருப்பம் இல்லை போல், அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்கள ஒரு இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. அங்கேருந்து அவங்க நடந்து வந்து கையை தூக்கி காமிச்சா மட்டும் போதும், அவ்வளோதான் அவங்க நடிக்க வேண்டிய சீனு. ஸோ இப்போ அந்த சீன்றாங்க நம்ம ஆளுக்கு புதுசுங்கிறதுனால கொஞ்சம் சொதப்பி விட்டுடுறாங்க. அப்படியே சைலண்டாக வந்து கையை தூக்குனா போதும்னு சொன்னால் அவங்க கையை போட்டு ஆட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் ஆட்டிக்கிட்டு இன்னும் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் டேக் போகலான்னு சொல்லிட்டு செகண்ட் டேக் வராங்க. செகண்ட் டேக்கில் ஓரளவு நல்லா பண்ணிடுறாங்க. ஆனாலும் நம்ம டைரக்டருக்கு திருப்தியாக இல்லை. ஏன்னா வந்து ஆர்ம்ஸை தானே காட்டணும்,
ஆம்ஃபிட்டை. ஸோ அந்த ஆம்ஃபிட்டை காட்டும் போது அவங்க ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க, சரியாக தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னொரு டைம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தேர்ட் டைம் எடுக்கிறாங்க. தேர்ட் டைம் பார்த்தா ரொம்பவே பர்ஃபெக்ஷனோட அழகாக செஞ்சிடுறாங்க. நம்ம டைரக்டரே வாயை பொழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய டயலாகை பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கே உள்ள க்ரூலாம் கிளம்பி போயிடுறாங்க. கேமராவை தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்மளால் பின்னாடியே கற்றுக்கிட்டு நான் இன்னும் டயலாக் பேசல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கய்யா, நான் டயலாக் பேசணும்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேலாம் போமான்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு இவங்க எல்லாரும் ஹீரோயினை, அதாவது மேவை ஷூட் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. இவங்களுடைய ஆம்ஃபிட்டை மட்டும் காமிச்சிட்டு ஃபேஸுக்கு மட்டும் அவங்க வேணும் போல். ஸோ அதுக்காக ஒரு டூப் மாதிரி தான் இவங்க வந்து போட்டிருக்காங்க. சொன்ன மாதிரியே இப்போ மேவையும் ஷூட் பண்ணுறாங்க. மே அழகாக கையை தூக்கிட்டு காட்டும் போது அங்கே உள்ளவங்களாம் அப்படியே அசந்து போயிடுறாங்க. அவங்களுடைய அந்த டயலாகை பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் மீட் கோஇன்சிடென்ஸாக இருக்கலாம், செகண்ட் மீட் ஒரு விதியாக இருக்கலாம், தேர்ட் மீட் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை சேர்த்து வைக்குங்கிற மாதிரியான டயலாகை பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின், அதாவது நம்மளோட ஹீரோயின், அங்கே உள்ள ஹீரோயின் இல்லை, அவங்களும் பின்னாடியே ஓடி போய் டேரக்டர்கிட்ட எனக்கு இதில் ஏதோ குறையுது, மேவோட ஃபேஸில் ஒரு எமோஷனே இல்லை, நம்ம ஏன் ஒரு செகண்ட் டேக் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேரக்டர் ஆணும் வாய படுக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றுமே நான் போமா அந்த ஒன்றை யாருமா கேட்டாங்கிற மாதிரி சொன்னான். இவங்களும் திரும்ப திரும்ப அதில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது நம்ம டேரக்டருக்கு பிடிக்கல. ஸோ எழுந்து போக ட்ரை பண்ணுறாரு. அப்போவும் விடாமல் இவங்க சொல்ல டேரக்டர் வழியே இல்லாமல் ரொம்ப கேவலமாக திட்டி விட்டுறாரு. உனக்கு என்னவா தெரியும் இதெல்லாம் பற்றி, உன் வேலையை பாரு, நீ ஜஸ்ட் ஒரு டூப் போட வந்த, அதை மட்டும் பார்த்துட்டு போ. நான் ஒன்று சொல்லவா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் மாதிரி நீ ஆக ட்ரை பண்ணவே பண்ணாத. மே மாதிரி ஒரு நாளும் உன்னால் ஆகவே முடியாது, நீ ஒரு வேஸ்ட்டு, நீ ஒரு தத்திங்கிற மாதிரி திட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அதே இடத்துல அழுக வர மாதிரி ஆயிடுது. பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போது டாமும் வின்னும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம டாம் என்ன பண்ணுறான்னா, இதுக்கப்புறம் மட்டும் மறப்பாங்கன்னு நான் எப்படி நம்புறதுன்னு சொன்னதும், அதெல்லாம் மறந்துடுவாங்க, நீ அதை விட இப்போ நம்ம சாப்பிட தானே வந்திருக்கோம், வா உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைசியாக செம்மையாக ஒரு ஃபுட்டு, இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தா நம்ம ஆளுக்கு ஃபேஸே சரியில்லை. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க, இருந்தாலும் சாப்பிட மனசே வரல, ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனால் நானும் உன் கூட வரேன்னு டாம் வரான். அங்கெல்லாம் நீ வர முடியாது, அது லேடிஸ் ரூம், அங்கே எப்படி நீ எனக்கு கார்டியன் மாதிரி வந்து நிற்ப, லூஸு, நீ இங்கேயே இருன்னு சொன்னதும் இல்லை க்ரௌடாக இருக்குமேன்னு சொன்னேன், சரி நீ போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆன்னு வாயை பிளந்துக்கிட்டே அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா டேரக்டர் சொன்ன வார்த்தை வந்து அவங்களால தாங்க வைக்க முடியல. அவன் எப்படி என்னை பார்த்து எப்படி சொல்லலாம், அவன் எனக்கு எதுவுமே வராதுன்னு அவன் எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக அழுதுகிட்டே இருக்காங்க. வானுங் தான் இங்கே சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார்னால் அது வானுங் தான். அந்த டைரக்டருக்கு நான் கால் ஷீட்டே தர மாட்டேன், இனிமேல் அவங்க கூட ஒர்க் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி இவங்க ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக போகிறவங்க எல்லாரும் இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க, அதை கூட கவனிக்காமல் இவங்க வாயை பிளந்துக்கிட்டு அழுகிறாங்க. அழுதுகிட்டே இருக்கும் போது தான் அந்த பக்கமாக நம்ம வின்னை கிராஸ் பண்ணுறத பார்க்குறாங்க. ஓ மை காட், வின்னா மறுபடியுமான்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகி வின் பின்னாடியே ஓடுறாங்க. நம்ம வின் இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க நினச்சா மாதிரியே அவங்களும் வெளில வராங்க. ஓ மை காட் வின், நீங்களா நான் அவங்க கூட உடனே செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா, நம்பால் இவங்க ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தேடிக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் இவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவங்களும் அந்த தண்ணியில் ஃபோனெல்லாம் வாஷ் பண்ணி வெட் பண்ணி தொடச்சி கிடச்சி எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா இவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. வானும் வின்னுன்னு கத்திக்கிட்டு அதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.